ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்கள் தமிழ் குடிக்கி. போன வீடியோவில் நம்ம டெக்ஸ்ட் ஓவர்ஃப்ளோ எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அண்ட் அதோட சிஎஸ்எஸ் ஸ்டைலிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம அதுவே இமேஜஸ் அண்ட் வீடியோஸ்க்கு எப்படி அப்ளை ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம இமேஜை பேஸாக வச்சு பார்த்துடலாம். ஸோ அதுவே உங்களுக்கு வீடியோவையும் கவர் பண்ணிடும். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு பிளைன் HTML எடுத்திருக்கேன். நான் அதில் ஒரு டெவுக்குள்ளே ஒரு இமேஜ் டேக் நான் போட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு div, அது கிளாஸ் இமேஜ் ரேப்பர் அண்ட் இமேஜ் டேக். அதுக்கு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணி இந்த டெமோ இமேஜை சோர்ஸாக கொடுத்துட்டு இந்த மாதிரி நான் இந்த இமேஜ் டேக்கும் ஒரு கிளாஸ் கொடுத்துருக்கேன் நான். ஸோ இதை இப்போ ப்ரௌசரில் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இது ஒரு ஃபுல் என்டையர் பேஜுக்கு கவர் ஆகிருக்கு இமேஜ். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ நான் எனக்கு இந்த div இமேஜ் ரேப்பர்ன்றது ஒரு குறிப்பிட்ட ஹைட் அண்ட் விட்த்துக்கு தான் வேணும் அப்படின்னா நான் அதுக்கு ஸ்டைல் எழுதுறேன். இமேஜ் ரேப்பர் ஹைட் நான் ஒரு 400 பிக்சல் அண்ட் விட்த் ஒரு 800 பிக்சல் நான் கொடுக்குறேன். இப்போ அந்த டிவ்வோட அந்த டிவ் எங்கே இருக்குன்னு நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் ஜஸ்ட் அந்த டிவ்வுக்கு பார்டர் கொடுத்துக்கிறேன் நான். பார்டர் 3 பிக்சல் solid blue. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பின்னாடி அந்த டிவ் இருக்கு, ஆனால் அந்த டிவ்வையும் தாண்டி இமேஜ் போகுது உங்களுக்கு. ஸோ இதை நம்ம எப்படி இமேஜ் ஓவர்ஃப்ளோவை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அண்ட் இதை எப்படி அந்த டிவ்க்குள்ளே நம்ம ஃபிட்டாக வைக்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.